இந்த வேலையில் கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படுத்தாங்க நல்ல கடவுளே, இந்த மழை நேரத்தில் கூட நாங்கள் ஜெபிக்கும் போது இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கவலைகள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கும் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லா காரியம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக இது கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி தீர்த்து நாமத்தை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை முடியாது. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் பரிசுத்தாவியை முடியாது. மேற்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அமைத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடல, ஒரு கோரஸ் பாட்டு. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அந்தரை சேர்ந்து ஆறுதலை விடுவோம். ஆனந்தம் பாடி அந்தரை சேர்ந்து ஆறுதலை விடுவோம். அங்கே அலங்காரமாகினு கீரங்கள் சூடி அன்பரின் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய வார்த்தைகள் வசனங்களை படிக்கவும் கேட்கவும் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறதுக்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க நல்லா இருக்கும்படியாக, நீங்கள் சொத்தமடையும்படியாக, இன்னும் உங்கள் பிரச்சனை முடியும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்க எனக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ற பண்ணுங்க, பாருங்க. அப்ப நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு கைக்கிறீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இந்த பூலோகத்தில் ஆண்டவர் நமக்கு ஜீவனோடு இருக்கிற காலம் வரைக்கும் ராஜாக்களாக, லேவியராக நம்மளை ஏற்படுத்தியிருக்காரு. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அதான் வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கம்மிதான். அதாவது இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு டெம்பரவரி. அப்ப பரலோகத்துடைய வாழ்க்கை தான் நமக்கு மெயின். அங்கேதான் நமக்கு காரியமே இருக்கு. இங்கத்த வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்ப எது வேணாலும் ஆகலாம். ஆனா பரலோகத்தின் வாழ்க்கைன்னா அது நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் எப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எதுக்காக வந்தாருனாக்கா, இந்த மனு குலத்துல அவர் உண்டானது காரணம் எப்படின்னா, நாம பிறந்ததுல இருந்தே பாவிகளா இருக்கிறோம். அந்த பாவிகளா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும். அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நித்திய ஜீவனுக்கு கொண்டுட்டு போகணும். அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர் என்ன பண்ணாரு, பூலோகத்துக்கு வந்தார். அப்ப நம்ம பாவங்களுக்காக அவர் செத்தாரு. நாம உயிரோடு இருக்கிறதுக்கு வேண்டியவர் என்ன பண்ண, அவருடைய ஜீவனையும் கொடுத்தாரு. இதுக்கு மேல எந்த கடவுளும் நமக்கு கொடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நம்ம 22ஆம் அதிகாரத்துல 12-13 வெளிப்படுத்தல 22 வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் இங்க என்ன செய்யறோமோ பிரியமானவர்களே, அது பரலோகத்தில். அல்லேலூயா. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவங்க நம்புறவங்களா இருந்தா நான் ஒரு சாட்சி சொல்றேன். நான் ரட்சிப்புக்கு வர்றதுக்கு முதல்ல ரொம்ப பாவியா இருந்தேன். நீங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் இருந்து விசாரிச்சு பாருங்க.
அப்போ நான் எப்படி ரிஷிப்புக்கு வந்தேன்னா, நான் ரொம்ப சாராயம் குடிக்கிறது, சீட்டாடுறது, அப்படி இப்படி பெரிய தகராறு, கடவுள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன் நான். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணியாச்சுன்னா, இது இயேசுசாமியை பற்றி அடிக்கடிக்கு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நான் வாங்க மாட்டேன், படிக்க மாட்டேன், படிப்பு இல்லை. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அம்மா செத்துட்டாங்க. அந்த அம்மா செத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஆனா அந்த 5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த கனவை காண்றேன். பரலோகத்துல இந்த ஆண்டவர் என்னை சந்திக்கும்படியாக அவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். எப்படின்னா, மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இங்கிருந்து ஒரு 5-6 பேர் போறோம். போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு முன்னால செத்தவங்களை பூரா அப்படியே வெட்டி இந்த கசாப்பு கடையில் தொங்க விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. அல்லேலூயா. அப்போ அது தொங்க விட்டுருக்காங்க. அது ஐயோ 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 சத்தம் போடுது. அல்லேலூயா. அது எப்படி சத்தம் போடுது? ஐயோ ஐயோன்னு. அப்போ சிலர் நினைக்கிறாங்க செத்து போயாச்சுன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இல்ல, செத்ததுக்கு பிறகுதான் அங்க பிரச்சனையே அதிகமா இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு தெளிவா சொல்ற, விவரமா சொல்ற கேளுங்க. இங்க நம்ம செய்யறதுக்கு எப்படி தண்டனை இருக்குதோ, எப்படி இந்த செக்ஷன் இருக்குதோ, கையை வெட்டினா ஒரு செக்ஷன் இருக்குது, காலை வெட்டின ஒரு செக்ஷன் இருக்குது, அடிக்கடி பண்ண ஒரு செக்ஷன் இருக்குது, இப்போ கொலை பண்ண ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை இங்க கொடுக்குறாங்க. இதே தண்டனை பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. இதே தண்டனை பரலோகத்தில் இருக்கு. எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது, எல்லாமே பாவிதான். ஆனா ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, உன்னை பரிசுத்தப்படுத்தவே நான் வந்தேன், என்றோ நான் வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவனோடு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப போஜனம் பண்ணுவேன், அவன் ஆசிரியர் பைபிள் சொல்லுது. ஆனா நாம் என்ன பண்ற? செத்ததுக்கு பிறகு பார்க்கலாம். செத்ததுக்கு பிறகு என்ன ஆகுது? பிரச்சனைகளே அதிகமாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம நினைக்கிற செத்ததுக்கு பிறகுதான். ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்க, லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கலாம். அது எடுக்க வேண்டாம். பணக்காரன்னு சாகுறான், ஒரு தரித்திரன்னு சாகுறான். நல்லா பாருங்க, அந்த பணக்காரனு செத்துட்டு தரித்திரன் செத்துட்டு எங்க போறாங்க? ஒரே இடத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. ஒரே இடத்துக்கு போறாங்க. அப்போ இங்க உடம்பு பூரா பருக்கள் நிறைந்தவனா இருந்து அவனுடைய பருக்களை வந்து நாய் நக்கிச்சான். அவன் யாருக்கிட்டு இருக்கானா? இந்த ஐசுவாரியன் வந்து சாப்பிட்டு போடுற இச்சில பொறுக்கி சாப்பிட்டு இருக்கான். அவனுடைய சரீரத்துல வந்து நாய் நக்கி. அல்லேலூயா. இப்போ முதல்ல வந்து யாரு சாகுறா? தரித்திரன் சாகுறான். அதுக்கு பிறகு யாரு சாகுறாங்க? ஐசுவாரியன் சாகுறான். நல்லா கேளுங்க. அப்ப ஐசுவாரியன் சாகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, 2 பேரும் பரலோகத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது இவர் அங்க இருக்கிறா, இந்த தரித்திரன் யாரு மடியில் இருக்கிறா? ஆபிரகாம் மடியில் இருக்கிறா. இந்த ஐசுவாரியன் எங்க இருக்கிறா? மரணத்தில் இருக்கிறா. மரண அக்னியில வெந்துட்டு இருக்கிறா. அல்லேலூயா. மரண அக்னியில வெந்துகிட்டு இருக்கிறா. அப்போ மரணம்னு சொல்ல இருக்கு. என்ன இங்க இருந்தபடி மரணத்துல 2 வகை இருக்கு. கிறிஸ்துக்குள்ள சாகிறவங்க கட்டாயமா நித்திய ஜீவனுக்கு போறாங்க. கிறிஸ்து இல்லாம சாகிறவங்க இங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அப்ப அவன் சொல்றான், அவன் இங்க வந்து அந்த லாசர்கிட்ட அவனுடைய இச்சில பொறுக்கி சாப்பிட்டு இருந்தவன் அவங்க சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அவங்ககிட்ட அந்த விரலில கொஞ்சம் எனக்கு தண்ணி எடுத்து என் நாக்க குருளி பண்ணுங்க, நான் இந்த அக்னியில வேகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு இங்கே சாட்சி இருக்குதா? இங்கே சாட்சி இருக்குது இல்லையா? அப்போ நாம் இங்க பாவம் செய்யும் போது, இங்க ஆண்டவர் தெரியாம இருக்கும்போது அவரை தொழுகிறோமே, அவரை நம்ம அசால்ட் பண்ணிட்டு போனாக்கா நரகம் எங்க இருக்குது? இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பாக்குற பைபிள்ல 10 கன்னிஸ்திரிகள் இருந்தாங்க. 2 பேரு ஆண்டவரை காண்றதுக்கு எப்படி ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் என்ன பண்ணல. ஆனா போகும்போது 10 பேர்ல போனாங்க. ஆனா எத்தனை பேர் ஆண்டவரை செஞ்சாரு? 5 பேர். மிச்ச பேர் எங்க அவரு சந்திக்க முடியல. காரணம் எப்படி? அவங்க அசால்ட்டு. என்னது? அசால்ட்டு. அந்த அசால்ட்டுனால ஆண்டவரை சந்திக்க முடியல. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ நம்புறேன், சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த பாசிட்டிவ் சொல்லும் போது அது கேட்டுட்டு என்ன பண்றாங்க? அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன பண்றாங்க? அங்கேயே விட்டுட்டு போறாங்க. ஆனா நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு முன்னாடியே பைபிளையும் சொல்லுது, பரலோகத்திலையும் சொல்லுது. பாவம் செய்யாத மனசை யாருமே கிடையாது, எல்லாமே பாவிகள். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா நாம ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நாம ஆண்டவருக்காக என்ன கொடுத்துருக்கோம்? ஒண்ணுமே கொடுக்கல.
வன்கண்ணு, வஞ்சனை, துரோகம், என்ன கோடி சொல்றது, குசலம் சொல்றது, வைராக்கியம், கோபம், சண்டைகள், என்ன விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறத தவிர ஆண்டவர் சொல்ற நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு அறிவுரை நம்ம என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை. அவர் பைபிள்ல சொல்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நம்ம என்ன பண்றது இல்லை, இருக்கிறத விட்டுறோம். நம்ம அப்படியே இருக்கும்போது என்னாச்சுனாக்கா கட்டாயம் மரணம் ஒரு நாள் உன்னை சந்திக்கும். அல்லேலூயா. அந்த மரணம் வந்து உன்னை சந்திக்கணும் இல்லையா? பரலோகத்துல அவங்க அந்த அம்மா சேர்த்து 5-6 வருஷமாச்சு. அந்த எலும்பு ஐயோ ஐயோ ஆகுது, அந்த அந்த சதைகள் வந்து என்னங்குது ஐயோ ஐயோ ஆகுது. அல்லேலூயா. லூக்காவுல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? கழுதையில ஒரு இந்த ஜனங்க பூரா என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயாங்கிறாங்க, சதி செய்யற பதி செய்ய அழிக்கிறாங்க. இவங்க பேசாம இருக்கு சொல்லு அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாரு. இவங்க பேசுறது யாரு பேசுவோம்? கல்லுகள் பேசுவோம். இவங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூப்பிடலாம். அப்போ ஆண்டவருக்கு இந்த புல்லின் பவர் இருக்கு. ஏன்னா உலகத்தை உண்டாக்குனது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அல்லாம நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்ப நாம இங்க நல்லது செய்யும் போது அங்க நல்லது நடக்கும். இங்க நம்ம கெட்டது செய்யும் போது, இதை நீங்க சாதாரணமா இருக்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டு அந்த லாசர் சொல்ற மாதிரி நான் மறுபடியும் பூலோகத்துக்கு போறேன், பூலோகத்துக்கு போய் சொல்றேன் கொடுக்குறேன்னு அதான் இல்லை. நீங்க எது கொடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் அங்க ஒரு ஒரு கணக்கு இருக்கு. எங்க பரலோகத்துல ஒரு கணக்கு இருக்கு. நாம வந்து அந்த 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்துல 12 படிக்கிறோம். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் என்னும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரிக்கு தக்கபடியாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நாம இங்க என்ன நல்லது செய்யணும். ஒருத்தர் கொடுக்காது போனாலும் பண்ணாது போனாலும், ஒருத்தரை பத்தி கேவலமா பேசக்கூடாது, ஒருத்தர் கோழு குசலம் சொல்லக்கூடாது, ஒருத்தர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரானபடியால் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா நீங்கள் இருங்கள். அப்ப நம்ம பரலோகத்துக்கு எங்க நித்திய ஜீவனுக்கு நம்ம போயிடலாம். நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் சாட்சியும் வேண்டாம். இயேசுனாரே நமக்கு சப்போர்ட். நாம் இங்க வாழ்றது காலங்கள் வந்து நமக்கு கொஞ்சமான காலங்கள் தான். நமக்கு நிச்சயமா வாழ்றது போற பரலோகத்துல தான். அப்போ அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம இங்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்குங்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவர் சில காரியங்கள் சொல்றாரு. அந்த காரியத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அது மாதிரி நமக்கு அவருக்கு ஏற்ற பரிசுத்தமா நாம இருக்கணும். ஜெபம். நல்ல ஆண்டவரே சோத்திரம். இயேசு சுவாமி, இதை கேட்டு ஒவ்வொரு வருஷத்துடைய இறுதியத்தை திறம் ஆண்டவரே. இறுதியத்தை திறந்து அவர்களுக்கு ஆண்டவரே அந்த கல்லான இறுதியத்தை எடுத்து சரியான இறுதியத்தை பொருத்தும்படியாக இருக்கிறேன் சுவாமி. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனி குணகுணமாக ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் மேற்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நீங்க ஏதாவது பிரச்சனைன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அடுத்த வேலையை பார்க்குறேன்.